பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதே தனது முக்கிய பணியாக இருக்கும் என ராசிபுரம் தொகுதி தவிக உறுப்பினர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று பணியாற்ற உள்ளதாக குறிப்பிட்டார். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதே தனது முக்கிய பணியாக இருக்கும் எனவும் கூறினார். ராசிபுரத்தில் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவாக உள்ளதால் அவைகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். புதிய பேருந்து நிலைய மாற்றம் குறித்து ஆலோசித்து வணிகர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் முடிவு எடுக்கப்படும் எனவும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அண்ணன் தளபதி அவர்கள் இப்பொழுது முதலமைச்சராக பதவியேற்று கடந்த 5-6 நாட்களில் நடக்கிற நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். டாஸ்மாக் மூடி இருக்கிறாரு. டாஸ்மாக் மூடியதால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ராசிபுரம் நகரத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருந்த ஒரு டாஸ்மாக்கு நான் ஓட்டு கேட்கும் போதே மக்களையும் என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. எனக்குமே அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சங்கோஜமாக இருந்தது. அந்த இடத்துல வாக்கு கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு உள்ளாரே உட்காந்து நிறைய பேர் மது அருந்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்தால் இதை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் அண்ணன் அவர்கள் ஒரே ஒரு உத்தரவில் அந்த கடையை மூட வச்சிட்டாரு. ராசிபுரம் மக்கள் சார்பாக அண்ணன் முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் தொகுதி முழுக்க நான் பிரச்சாரம் செய்ததில் நிறைய மக்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. மைக்ரோ லெவலில் வேலை செஞ்சு ஒவ்வொரு கிராமமாக நான் சென்று அத்தனை குறைகளையும் தீர்த்து வைப்பேன் என்கிறத இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்.